2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். தனுசு ராசி, சூரியன் தசை, சூரிய தசை. இந்த சூரிய தசை இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி தசை, அதாவது 9ஆம் அதிபதி தசை. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் வரும்? மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் இப்போ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 25 வயசுலேருந்து உங்கள் தசா புத்தி இருப்புகளுக்கு ஏற்ற மாதிரி 25 வயசுலேருந்து ஒரு 30, 31 வரைக்கும், 32 வரைக்கும் வரலாம். அதே பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புகள் எவ்வளோ இருக்கோ உங்கள் சுய ஜாதகத்தில், அதன் பிறகு 6 வருடங்களை நீங்கள் கூட்டிக்கிங்க. அதாவது 6 வருடங்கள் இந்த சூரிய தசை. ஒரு சில பேருக்கு 10 வருடங்கள் இருக்கலாம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர தசை அப்படிங்கிறது இருப்பு, தசாபுத்தி இருப்பு. அப்போ 10 வயசு வரைக்கும் வருது அப்படின்னாக்கா 16 வயசு வரைக்கும் சூரிய தசை வரும். 4 வருடங்கள் இருந்துச்சுனாக்கா 10 வயசு வரைக்கும் வரும். அதாவது 4 வயதுக்கு பிறகு சூரிய தசை 6 வருடங்களை கூட்டிக்கணும். அதே மாதிரி 18 வருடங்கள் உங்களுக்கு சுக்கிர தசை இருப்பு இருக்குது அப்படின்னாக்கா 18 + 1 6 24 வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை அப்படிங்கிறது வரும். அதே உத்தாட நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்தில் ஆரம்பிக்கக்கூடிய தசையே இந்த சூரிய தசை தான். அப்போது 5 வயது வரைக்கும் இருக்கலாம் தசாபுத்தி இருப்புகள். 5 வயதோட உங்களுக்கு முடிஞ்சிடும் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது. இதில் 15 வயசுக்குள்ள சூரிய தசை வருது, 15 வயசுக்கு மேலே சூரிய தசை இருக்குது உங்களுக்கு. அதே 22 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல ராகு, அதே 9ஆம் இடத்துல சூரியனோட வீட்டில் கேது. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சூரிய தசை உங்களுக்கு நல்ல பலன்கள் தான். ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி ஒரு துளி கூட கெடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை கிடையாது, எப்படியாவது காப்பாற்றிடும். இப்போ 15 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, சூரிய தசை நடக்குது, உங்களுக்கு நல்லாவே இருக்கும், அப்பா அம்மாவுக்கு நல்லாவே இருக்கும், படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், இந்த துருதுருன்னு இருக்கு இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூரிய தசையோட அம்சம் தான் அதெல்லாம். ஏன்னா சூரியன் பிரைட்னஸ், அந்த புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம், சொல் பேச்சு கேட்காது, இது மாதிரிலாம் நிறைய அந்த 15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் இந்த சூரிய தசையில். அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில். இந்த தசை நல்லா இருக்குது, இந்த ஜாதகரோட தசை அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுடைய அப்பா அம்மாவோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ராசி நட்சத்திரம் அந்த தசை பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும். அதில் வேலையில் மாற்றம், வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, கடன் பிரச்சனை இருந்தனாக்கா கடன் பிரச்சனை அடையிறது, இது எல்லாமே இந்த பாக்கியஸ்தானாதிபதி தசை, இந்த குழந்தை பருவத்தில் வரக்கூடிய தசை அப்பா அம்மாவுக்கு கொடுத்துரும். அதாவது ஓரளவுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு 7 சனியோ இல்லை அஷ்டம சனியோ இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 15 வயசுக்கு மேலே 20, 22 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரிய தசை
இந்த சூரிய தசை நல்ல ஒரு தசை அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு இது வந்து ஒரு பாகிஸ்தானாதிபதி தசை இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் நன்மை செய்யக்கூடிய தசை. ஆனால் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய பேருக்கு வந்து படிப்பு தடையை கொடுக்கும். படிப்பில் வந்து வளர்ச்சி இல்லாமல் படிப்பில் வந்து மந்த நிலையை கொடுக்கும். நிறைய அரியர் வைப்பாங்க. இது மாதிரி சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. சேர்க்கை பார்த்தீங்கன்னாக்கா தவறான சேர்க்கையாக இருக்கும். லவ் சம்மந்தப்பட்ட ஒரு உணர்வுகள் அந்த பிரச்சனைகள்லாம் வரும். இது நண்பர்கள் வட்டாரத்தில் சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, சண்டை சச்சரவுகள். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அப்பா அம்மாவுக்கும் ஒரு சில நெருக்கடிகள், மனசார்ந்த நெருக்கடிகள் இந்த சூரிய தசையில். அதாவது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் மட்டும். யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் அப்படி வராது. உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. இப்போ சூரிய தசை பையனுக்கோ பொண்ணுக்கோ போயிட்டுருக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நெருக்கடியை கொடுக்குதுங்க. கடன் பிரச்சனை, அப்பா அம்மாவுக்கு கடன் பிரச்சனை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, நிறைய பேருக்கு கஷ்டத்தை அதிகமாக கொடுக்குது. ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வருது. கடன் மேலே கடன் பிரச்சனை, தொழில் சரியாக வரல, இல்லை வேலை சரியாக வரல. அது மாதிரி அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுனாக்கா இப்போ இவங்க ஜாதகத்தில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணோம் அந்த சூரிய தசைங்கிறது. அதாவது அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சி தசை பண்ணுறது. 11ஆம் இடத்துல இருந்தால் கூட நீசமாகி தசை பண்ணுறது. அதாவது சூரிய பகவான் இருக்கக்கூடிய நீசம் அப்படின்னாக்கா அந்த வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் அவர் கூடவே இருப்பார், பக்கத்திலே இருப்பார். ஏன்னா கூட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், சூரியன் 3 ஒன்றாவே சுற்றிட்டே இருப்பாங்க. இதில் ஆட்சி வீட்டில் வந்து சுக்கிர பகவான் கூடவே இருந்தால் அது நீசபங்க ராஜயோகம். அதே மாதிரி பரிவர்த்தனை புதனோட வீட்டில் நீசமாயிடுவார் சுக்கிரன். அந்த சுக்கிரன் புதனோட வீட்டில் இருக்கிறதுனால சுக்கிர பகவானோட வீட்டில் புதன் இருக்கும். இப்போ ராசி பரிவர்த்தனையில் அங்கே போயிடும். ஒரு சில பேருக்கு இப்படியும் அந்த ஜாதக அமைப்பு வரும். இது மாதிரி கிரக பரிவர்த்தனை, அதாவது ராசி பரிவர்த்தனையில் வந்துட்டு ஒரு ஆட்சி உச்ச பலத்தை கொடுத்துருவார். அதாவது நீசபங்க ராஜயோகத்தை கொடுத்துருவார் அந்த சுக்கிர பகவான். அந்த வீட்டதிபதி மட்டும், நான் சொல்கிறது அந்த இடம் மட்டும். அதாவது 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்து நீசமாகி தசை நடத்தினால் இது வந்து கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ வந்து 7.5 சனி, அஷ்டம சனி அது மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு. அர்த்தாஷ்டம சனி தான். இந்த டைமில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். சூரிய பகவான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது தசை ரீதியாக அப்படின்னாக்கா, இப்போ 4ஆம் இடத்துல சனி இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகை எடுத்துமா அடமானம் வச்சுருப்பாங்க. அது இல்லைனாக்கா நிலம், அதாவது மனை இல்லை ஃப்ளாட் ஏதோ ஒன்று இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துகிட்டு போய் பேங்க் லோன் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இப்போ லோன் கேட்டிருந்தால் லோன் கிடைக்கும் அவங்களுக்கு. வீட்டில் அதாவது பண வரவுகள் இப்படி தான் வரும். அடகு வச்ச நகையை மீட்டு வர்றது, அதாவது கடன் பிரச்சனை தீர்றது, இது எல்லாமே அந்த குரு பார்வையில் வந்துடும். குரு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் குரு பார்வையில் வந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல வந்து குரு இருக்கும்போது இது மாதிரிலாம் நடந்திருக்கும். நகை அடமானம் வச்சுருப்பீங்க, வீட்டு மன ப்ராப்பர்ட்டி எதனா அடமானம் வச்சுருப்பீங்க. ஒரு கால் வந்து 2-3 வருஷத்துக்கு வச்சுருக்கலாம் அந்த லோன் இஎம்ஐ மூலயமா. இப்போ அந்த கடன் அடையும், கொஞ்சமாக அந்த கடனை அடையக்கூடிய வருமானத்தை கொடுக்கும். அது மாதிரி எடுத்துக்கலாம் இந்த தசை நல்லா இருந்துச்சுனாக்கா. அதாவது நீசபங்க ராஜயோகத்தில் இருந்தாலும் சரி, மறைமுக சுப தொடர்பில் இந்த தசை நடந்தாலும் சரி, சூரிய தசைங்கிறது அதாவது எப்பவுமே எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லா வயசுலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து 31 வயசு வரைக்கும் இந்த ராசிக்கு வருது அப்படின்னாக்கா சூரிய தசை. இடைப்பட்ட காலத்தில் எந்த வயதில் உங்களுக்கு சூரிய தசை நடந்தாலும் சரி, ஒன்று நீங்கள் அடமானத்தில் வச்சுருந்தாலும் நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் சுமை குறையும். பண பரிவர்த்தனை உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, வீட்டில் யாருக்காவது அப்பா அம்மா வந்து நகை வச்சுருக்காங்க, அடமானம் வச்சுருக்காங்க, பொருட்கள் வந்து பேங்க் லோனில் வச்சுருக்காங்கனாக்கா அவங்களுக்கு கடன் அடைய சூழ்நிலை. ஒரு சில பேருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதிகமாக 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டதுனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் இது மாதிரி எதனா கொடுத்துருக்கும். அது மாதிரி இருந்தாலும் சரி அந்த நோய் நொடி பிரச்சனைகள் விலகும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்பு, இது எல்லாமே நடக்கும். 22 வயசுக்கு மேலே இப்போ படிப்பு ரீதியாக படிப்பெல்லாம் படிச்சுட்டு இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க. இப்போ வேலை நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும். பாகிஸ்தானாதிபதி வேலையில் கை வைக்காது. 4ஆம் இடத்துல சனி, இப்போ வந்து 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாஷ்டம சனி, பாவகிரகம் அங்கே இருக்கிறது நல்லதா? வேலையில் ஒரு சில பேருக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். இப்போ பாகிஸ்தானாதிபதி தசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா, அதாவது சூரிய தசை நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வேலையில் ப்ராப்ளம் கன்ஃபார்மாக வராது. வேலையில் ப்ராப்ளம் வராமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ராப்ளம் வரும். வேலையை கொடுத்துட்டு வேலையில் வந்து அலைச்சல் அதிகமாக வைக்கிறது, வேலை அழுத்தங்கள், வேலை சார்ந்த இடத்துல பிரச்சனை வைக்கிறது, அது மாதிரி மனசு சார்ந்த பிரச்சனைகள், ரொம்ப நெடுந்தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர்றது, இது மாதிரியான பிரச்சனைகளை அந்த இடத்துல வைக்கும். அதாவது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, ஏன்னா பாக்கியஸ்தான அதிபதி தசை அப்படிங்கிறதுனால.
இது பாக்கியஸ்தானாதிபதி தசைக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் வலிமையான கிரகமாக இருந்தால் கூட சரி, பாவ கிரகங்கள் அதிகமாக பாவத்துவம் அடைந்த கிரகங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா சனி பகவான் வந்து பாவ கிரகம். 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தனுசு ராசிக்கு. இப்போ அர்த்தாஷ்டம சனி ஏதாவது பிரச்சனை பண்ணுமா அப்படின்னாக்கா, உங்களுக்கு தசை நல்லா இருக்குன்ற பட்சத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. பாக்கியஸ்தானாதிபதி தசை சூரிய தசை, இதில் வந்து இதே சூரிய தசைக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது, பகை கிரகங்கள் ரெண்டும். இப்போ அஷ்டம சனி வந்துச்சுன்னா அஷ்டம சனி எடுத்துக்கும். இப்போ 7 சனி வந்துச்சுன்னா 7 சனி தான் அந்த பலன்களை கொடுக்கும். ஆனால் 4ஆம் இடத்துல சனி வரும்போது அதுக்கு மாற்று கருத்து கன்ஃபார்மாக உண்டு. நீங்கள் உங்களுக்கு தசை நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, வேலையில் ப்ராப்ளத்தை அதிகமாக வைக்காது. எனக்கு தெரிஞ்சு வேலையில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஆனால் வேலையில் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் அப்படின்னாவே உங்களுக்கு தசை சரியில்லைன்னு தான் அர்த்தமாக தவிர, இப்போ இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வேலை சார்ந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் கொடுக்காது 4ஆம் இடத்துல. அதே வந்து 7ஆம் இடத்துல குரு பார்வை உங்களுக்கு சிறப்பு. நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பீங்க. தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவு, வேலை சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவு, இந்த இடத்துல இருந்து வேலைக்கு போயிட்டு வேற இடத்துக்கு வேலைக்கு பார்க்கலாமா, இல்லை ட்ரை பண்ணலாமா, அது மாதிரியான எண்ணங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ஆனால் தெளிவான முடிவாக இருக்கும். அது வேற வேலை தேடணும் அப்படின்னு நினச்சா கூட அது தெளிவான முடிவாக இருக்கும். அந்த முடிவுக்கும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. வேலை சார்ந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு பெருசாக அந்த கெடுபலன்களை கொடுக்காது இந்த சூரிய தசையில். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை அதிகமாக கொடுத்துருக்கலாம். அந்த கடன் பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டங்களில் தீரும். கடன் அமைப்பு இருக்காது. பாக்கியஸ்தானாதிபதி தசை பெருசாக உங்களுக்கு கடன் சுமை கொடுக்காது. அப்படியே கொடுத்தா கூட ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு இடம் வாங்குறது, இது மாதிரி வீடு கட்டுறது, அதாவது 31 வயசுக்குள்ள 22 வயசுக்கு மேலே இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது லோன் இஎம்ஐ இது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு லோன் வாங்குறது, யார்கிட்டயாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த கடனெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அதாவது கடன் உதவி கிடைக்கும். உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, சூரிய தசையில் தாராளமாக பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு எந்த வித தடையும் கிடையாது. திருமணம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, திருமணம் ஆனவங்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை கொடுக்கும். திருமணம் ஆகிட்டவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா அந்த ஒற்றுமைகள்லாம் இந்த காலகட்டங்களில் வரும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய தசை அப்படிங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி தசை. இது சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். அதாவது தனுசு ராசியில் மூல நட்சத்திரம், பூராடா நட்சத்திரம், உத்திராடா நட்சத்திரம் நல்ல ஒரு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த சனி பகவானும் இந்த குரு பார்வையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த சூரிய தசையில். நன்றி.